பெண் குழந்தைங்களுக்கு பிராய்லர் சிக்கன் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மை இல்லைங்க, அது ஒரு பெரிய மித். தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் ஜேர்னல் ரிவ்யூவில் கிளியராக சொல்லியிருக்காங்க, பிராய்லர் சிக்கனில் ஹார்மோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி பிராய்லர் சிக்கன் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கனுக்கு கொடுக்குற நியூட்ரிஷன்னாலையும் செலக்டிவ் ப்ரீடிங்னாலையும் தான் இந்த மாதிரி கொழுன்னு அது வளருது. அடுத்து பிராய்லர் சிக்கனில் கூட 100 கிராம் சிக்கனில் 27 கிராம் ப்ரோட்டீன், நியாசின், B12, ஜிங்க் அப்படின்னு நிறைய நியூட்ரிஷன் பேக்டாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, நம்மள மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸில் எஸ்பெஷலி அனீமியா நிறையா இருக்கிற இந்த ஊரில் பிராய்லர் சிக்கன் அப்படின்றது ஒரு அஃபோர்டபுள் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இதை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு மற்ற இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக சிக்கன் கொடுக்கறது மூலமாக குழந்தைங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன் தான் கிடைக்கும். அண்ட் மோரோவர் சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வயசுக்கு கீழே குழந்தைங்களுக்கு பீரியட்ஸ் வந்தால் மட்டும்தான் அது சீக்கிரம்னு அர்த்தம். 11-12 வயசெல்லாம் நம்ம சீக்கிரமாக கன்சிடர் பண்ணக்கூடாது, அது நார்மல். இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் சிக்கன் கொடுக்கலாம். இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கான விஷயங்களுக்கு கிளாரிட்டி வேணும், அதுவும் சயின்ஸ் பேக்ட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா hit the follow button.